வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நாம் எந்த ஒரு வீடியோவில் எதை பற்றியும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தமிழகத்தில் ஒரு புதிய அறிவிப்பு. டெட் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுடைய விவரங்கள் சேகரிக்கப்படுகிறது. டிஎன் டெட்டுடைய ரிசல்ட்டு எப்போ வரும், இதை பற்றின ஒரு முக்கியமான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழகத்தில் டெட் தேர்ச்சி பெறாத ஆசிரியர்களுடைய விவரங்கள் எடுத்துகிட்ருக்காங்க. தமிழக பள்ளிகளில் ஆசிரியராக பணிபுரியவும் பதவி உயர்வு பெறவும் ஆசிரியர் தகுதி தேர்வில் டெட் தேர்ச்சி பெறுவது கட்டாயம் என உச்சநீதிமன்றம் கடந்த செப்டம்பர் 1 உத்தரவிடப்பட்டுள்ளது. அதில் 5 ஆண்டுகளில் ஓய்வு பெற்றுள்ள ஆசிரியர்களுக்கு மட்டும் விலக்கு. மற்றவர்கள் 2 ஆண்டுகளில் கட்டாயம் டெட் தேர்ச்சி பெற வேண்டும், இல்லையெனில் கட்டாய ஓய்வு வழங்கப்படும் என தெரிவித்திருந்தது. இந்நிலையில் இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சகம் தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கு அனுப்பிய கடிதத்தில் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியரோடும் டெட் தேர்ச்சி பெற சொல்வது அவர்களுக்கு மன ரீதியான பாதிப்பையும் நிதி பாதுகாப்பின்மையும் ஏற்படுத்தும் என கோரிக்கைகள். அனுபவமிக்க ஆசிரியர்களை இந்த மாதிரி அனுப்புறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு செயல் அப்படின்றத குறிப்பிட்டு சொல்கிறாங்க. இதுதான் இந்த டெட் தேர்வில் ஆசிரியர்களுடைய விவரங்கள் எல்லாமே எடுத்துகிட்ருக்காங்க. முடிவுகள் வெளியாகாதனால நிறைய ஆசிரியர்கள் தேர்வர்களும் ஆசிரியர்களும் சரி அதிர்ச்சி அடைஞ்சிட்ருக்காங்க. தற்சமயம் ஏன் இந்த டெட் தேர்வுடைய முடிவுகள் இன்னும் வெளியிடலை, எதிர்பார்த்தபடி டெட் தேர்வுடைய முடிவுகள் ஏன் இன்னும் வெளியிடலை அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்றது தாங்க. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க டெட் தேர்வுடைய ரிசல்ட்டு இன்றைக்கி வருமா, நாளைக்கு வருமா, அடுத்த ஒரு சில தினங்களில் வருமா. எல்லா தரப்பு மக்களுமே டிஎன் டெட்டோடைய ரிசல்ட்டுக்காக முடிவுகளுக்காக எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ரிசல்ட் வெளியிடுவதிலேயே இவ்வளவு குழப்பங்கள். டெட் தேர்ச்சி பெற்ற மற்றும் பிடி, எஸ்ஜிடி, பிஜி எல்லா ஆசிரியர்களுமே இடைநிலை ஆசிரியர்கள் எல்லாருமே தற்சமயம் போராடிட்டுருக்காங்க. டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா திடீரென்ற அந்த போராட்டத்தை அங்கங்கே ஏற்படுத்திகிட்ருக்காங்க. அதையும் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. கண்டிப்பாக டெட் தேர்ச்சி பெற்ற ஆசிரியர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி செய்தியை அரசு வழங்கணும். 75 மார்க், மற்ற மாநிலங்களை போல் தமிழகத்திலையும் 75 மார்க் எடுத்தால் பாஸ் என்ற அறிவிப்பை ஆசிரியர் தேர்வு வாரியம் இவர்களுக்காக கொண்டு வரணும் அப்படின்றது எல்லோர் தரப்பில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய வலுவான கோரிக்கையாக இருக்குங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை ஆசிரியர் தேர்வு வாரியம் விரைவில் ஏற்று 75 மார்க் எடுத்தால் நிச்சயமாக நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பை வெளியிடுவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம். தமிழகத்தில் டெட் ஆசிரியர்களுடைய ரிசல்ட், டெட் தேர்வில் இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லோருடைய எக்ஸ்பெக்டேஷனும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அவங்கவுங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகரிக்க டெட் தேர்வு ஆசிரியர்களுடைய ரிசல்ட்டும் பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சில தினங்களில் கண்டிப்பாக வெளியிட போகிறதா தகவல்கள் வந்திருக்கு மக்களே. பொறுத்து நம்ம பார்க்கலாம். ரிசல்ட்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்க்குற எக்ஸ்பெக்டேஷனில் ரிசல்ட்டு இந்த ஜனவரி முதல் வாரத்தில் எல்லாருமே எதிர்த்துருந்தாங்க. அடுத்தடுத்த வாரங்கள் பொங்கல் அப்படின்றதுனால பொங்கலுக்கு பிறகு இந்த ரிசல்ட்ஸு வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி சில கருத்துக்கள் எல்லாரும் மத்தியிலுமே போயிட்டுருக்கு. அதனால் பொறுத்து நம்ம பார்க்கலாம். டிஆர்பியில் இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.